பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மகாராஷ்டிராவின் நாக்பூரில் சிந்து கல்வி சங்கத்தின் 75வது நிறுவன நாள் விழாவில் RSS தலைவர் மோகன் பகவத் பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: தேச பிரிவினைக்கு பிறகு மக்கள் தாங்கள் பின்பற்றும் மதத்தை அச்சமின்றி கடைபிடிக்கும் பாரத பூமியில் வாழ விரும்பினர். அதனால்தான் எல்லைகளை கடந்து அவர்கள் இந்தியாவுக்கு வர தீர்மானித்தனர். அப்படி வந்தவர்கள் அகதிகள் இல்லை. அவர்கள் இடம்பெயர நேர்ந்தாலும் அந்த காலத்தில் அவர்களுக்கு அந்த சொல் பயன்படுத்தப்பட்டது. அது தவறானது. அவர்கள் தாய்நாடு மற்றும் அதன் நம்பிக்கைகள் மீதான பற்றின் காரணமாக போராடிய வீரர்கள், இன்னல்களையும் துயரங்களையும் சகித்துக் கொண்ட போராளிகள். அப்படிப்பட்டவர்கள் பாகிஸ்தானில் பல தலைமுறைகளாக உருவாக்கி வைத்திருந்த செல்வம், நிலம், தொழிலை அப்படியே விட்டுவிட்டு நம் நாட்டுக்கு வர முடிவெடுத்தனர். அவர்கள் ஒரு போரில் தோற்றனர். அந்த தோல்விக்கு அவர்களுடைய சொந்த தவறுகள் மட்டுமே காரணமில்லை. நாட்டை ஒன்றாக வைத்திருப்பதற்கான அந்த போரில் நாம் அனைவருமே தோற்றோம். சவாலான சூழ்நிலைகளை கண்டு யாரும் பின்வாங்க கூடாது. மாறாக எழுந்து நின்று போராட வேண்டும். சூழ்நிலைகள் அல்லது விதியின் முன் யாரும் உதவியற்றவர்களாக மாறிவிடக் கூடாது. கடினமான காலங்களிலிருந்து வெளியே வர முயற்சி செய்பவரே கடைசியில் வெற்றி பெறுகிறார். சிரமங்களிலிருந்து ஓடிவிடுபவர் தோல்வியை ஒப்புக்கொண்டவராகிறார் என மோகன் பகவத் கூறினார்.